துபாய் என்ற நகரம் அமைதியானது, பாதுகாப்பானது அப்படின்ற அந்த நம்பிக்கையின் மீது கல்லெறியப்பட்டிருக்கிறது. பொருளாதார கிரைசிஸ் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துவாங்க, அதை சரி பண்ணிக்கலாம். பட் இந்த நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் இப்போ துபாய்க்கு ஏற்பட்டிருக்கு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா இனிமேல் துபாய் ஈரானுடன் என்ன மாதிரியான உறவை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அது இருக்குது. இப்போ ஈரானை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, துபாயோட எங்களுக்கு நேரடியாக எந்த பகையும் இல்லை. துபாய் இருக்கிற அந்த யுஏஇ கூட எங்களுக்கு எந்த நேரடி பகையும் இல்லை. யுஏஇ கூட மட்டும் இல்லை, பஹ்ரைன், குவைத், கத்தார் உள்ளிட்ட இப்போ ஈரான் எந்தெந்த வளைகுடா நாடுகளை எல்லாம் தாக்குதோ அந்த எந்த நாடுகள் கூடவும் எங்களுக்கு நேரடியாக பகை இல்லை. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட இராணுவ தளத்தை அங்கே அமைச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்படி எங்களுக்கு பக்கத்தில் நீங்கள்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறதுனால தான் அங்கே இராணுவ பேஸை வச்சுக்கிட்டு அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணுறான். இந்த ரீஜன்லேயே பெரிய ரவுடி போல் ஆட்டம் போடுறான். நீங்கள்லாம் இடம் கொடுக்கறதுனால தான் அது நடக்குது. அதனால் எங்கள் நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால் அந்த இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஈரான் தரப்பு விளக்கம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறதில்ல, ஏற்கனவே நடத்தின தாக்குதலுக்கு மன்னிப்பு கோருகிறோம். அன்லஸ் அண்டில் அவங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் திரும்ப தாக்குதல் நடத்துவோம், மற்றபடி நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படின்றாங்க. இட் மீன்ஸ் அங்கே இருக்கிற அந்த இராணுவ பேஸ்லேருந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா நாங்கள் திரும்ப தாக்க தான் செய்வோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அங்கே இருக்கிற அந்த இராணுவ பேஸை காலி பண்ணாத வரைக்கும் இந்த நாடுகளுக்கு சுயேட்சையான பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. அமெரிக்க இராணுவ பேஸை தங்க நாட்டில் நடத்துறதுக்கு அனுமதித்ததன் மூலம் நமக்கு ஒரு சிக்கல் வரும்போது, கிரைசிஸ் வரும்போது நம்முடைய பாதுகாப்புக்கு அமெரிக்கா துணை நிற்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. பட் இப்போதைய கிரைசிஸில் அமெரிக்கா அவங்கள ஆல்மோஸ்ட் கைவிட்டுருச்சு. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் முழுக்க இஸ்ரேல் பக்கம்தான் இருக்குது, இஸ்ரேலை பாதுகாப்புன்னு தான் இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிற அந்த இராணுவ நிலைகளிலிருந்து அவங்க ஈரான் மீது தான் தாக்குதல் நடத்துகிறாங்களே ஒழிய யுஏஇயின் உள்நாட்டு கட்டடங்கள் மீது, இப்போது இந்த அல் ஜுமைரா மீது தாக்குதல், நேற்று மெரினா டவர் மீது தாக்குதல், இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகள் யுஏஇ பக்கம் நின்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இவ்வளவு நாளாக நமக்கு இராணுவ பேஸ் அமைக்கிறதுக்கு இந்த நாடு இடம் கொடுத்துருக்குதே அப்படின்ற நன்றி உணர்ச்சியோடு அமெரிக்கா நடந்துக்கல. இந்த ஏமாற்றமான மனநிலை, கைவிடப்பட்ட மனநிலை சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்கும் ஆல்ரெடி வந்துருச்சு. சவுதி அரேபியாவோட ஒரு அமைச்சர் அதை வாய் விட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லவும் செஞ்சிட்டார்.